ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சிவில் வழக்குகள் போடுறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த நிலத்தகராறு, வேறு சம்பந்தம் பாகப்பிரிவினை, அந்த மாதிரி கேஸ் கேட்டு இதில் நிவாரணம் கேட்டு சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தில் அவருக்கும் பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த சொத்தை அவர் சிவில் கேஸ் நிலுவையில் இருக்கிறதால அவரால் வேற ஒருத்தருக்கு விற்று அந்த சொத்து சம்மந்தமான கிரைய பத்திரத்தை பத்திரப்பதிவு ஆஃபீஸில், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத ஒரு வழக்கில் அண்மையில் சொல்லியிருக்காங்க. வாங்க, அது ஒரு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவில் கேஸ் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கும்போது அந்த சொத்து சம்மந்தமாக ஒரு கேஸ், அந்த நில சம்மந்தமாக ஒரு சொத்து சம்மந்தமாக ஒரு கேஸ் சிவில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கும்போது அதில் சொத்தை விற்க முடியாது, போக முடியாது, வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, விற்கலான்னு சொல்லுது. அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 22/4/2024 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீதியரசர் சதீஷ்குமார் தீர்ப்பு வழங்கினது. பார்ட்டியை இப்போ மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராதா, எதிர் மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா பதிவுத்துறை ஒன்று பதிவுத்துறை தலைவர், சென்னையில் இருக்க பதிவுத்துறை தலைவர், 2 மாவட்ட பதிவாளர், நாமக்கல் மாவட்டத்தோட பத்திரப்பதிவோட மாவட்ட பதிவாளர், 3வது சார் பதிவாளர் குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமாரபாளையத்தில் இருக்கிற சார் பதிவாளர். என்ன ப்ரேயர் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 3வது எதிர் மனுதாரர் பதிவாளர் இந்த பத்திரத்தை பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கடந்த 12/3/2014 ஒரு போட்ட அந்த செக் ஸ்லிப்பு கொடுத்துருக்குற அந்த இதை ரத்து பண்ணணும், பத்திரப்பதிவு பண்ணணும், ரிட்டர்ன் போட்டாங்க இல்லையா, அதை ரத்து பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிட்டு போடுறாங்க. மனுதாரருக்காக யார் ஆஜராகிறன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி தனேஷ் பாலமுருகன் வழக்கறிஞர். அவர் தம்பி திருநெல்வேலியில் இருக்காப்புல. தம்பி ஒரு சமூக நல ஆர்வலர். நிறைய சட்ட சம்மந்தமாக நிறைய பதிவுகள், லா இஸ் சுப்ரீம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலிமா அருமையாக நிறைய சட்ட சம்மந்தமாக பதிவுகள் போடுறாரு. அவர் தான் இந்த வழக்கை மனுதாரருக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தியிருக்காரு. எதிர் தரப்பில், அரசாங்க தரப்பில் பார்த்திங்கன்னா ரமன்லால் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர் அப்பீர் ஆகியிருக்கார். இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, 2-3 பக்கத்துலேயே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதை படிச்சிடறேன்னு வச்சுங்க, படிச்சிடறேன் பார்த்திங்களா. முக்கியமான ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் படிக்கிறேன். It is the contention of the Land Council for the petitioner that when the sale deed dated 12/3/2024 was presented by petitioner for registration, the same has been registered by third respondent on the ground that the suit is pending between the parties and partition, hence the sale deed cannot be registered. அப்படின்னா சொல்கிறார் அப்படின்னா, 12/3 பத்திரத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லி அந்த பதிவு பண்ணால் நாங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் குமாரபாளையத்துக்கு சார் பதிவு அலுவலகத்தில் நாங்கள் ஆவணத்தை பதிவுக்கு கொடுத்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், இது பத்திரத்தை கீழ்கோர்ட்டில் 2 பேருக்கு பார்ட்டிக்குள்ளே சொத்து சம்பந்தமாக பாகப்பிரிவினை வழக்கு இருக்கிறதால இதை பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பதிவு திருப்பிட்டார். அப்புறம் நீதிமன்றம் சொல்லி, திஸ் கோர்ட் ஆஃப் த வியூ ஆஃப் தட் அன்லெஸ் தெர் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன் mere pendency of the suit will not be bar of for transaction. However, the same is subject to result of the suit. Similarly, it cannot be said that undivided share cannot be sold. Section 44 of the Transfer of Property Act envisages transfer of by one owner to respect of the undivided share. In such view, the matter is refusal cannot be sustained in law. கோர்ட் என்ன சொல்லுது, நம்ம உயர்நீதிமன்றம் நீதியரசர் என்ன சொல்கிறாரு, சம்மந்தப்பட்ட வழக்கில் பத்திரத்தை பதிவு பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு இல்லை. தடை உத்தரவு இருந்தால் மட்டும்தான் பத்திரத்தை பதிவு பண்ண முடியாது. ஒரு கோர்ட்டில் சொத்து சம்மந்தமாக வழக்கு இருக்கிறதாலே அந்த சொத்தை பதிவு பண்ண முடியாதுன்னு பதிவுக்கு சார் பதிவாளர் மறுக்க முடியாது. இருந்தாலும்
அந்த வழக்கில் அந்த சிவில் நீதிமன்றத்தில் 2 பேர் பார்ட்டிக்குள்ளே இருக்கிற தீர்ப்பை பொறுத்து நான் இப்போ கொடுக்குற தீர்ப்பு வந்து அப்போ கட்டுப்படுத்தும் அவங்கள. இந்த வழக்கில் பத்திரப்பதிவு பண்ணலான்னு சொல்லி நான் தீர்ப்பு கொடுத்தா கூட இந்த தீர்ப்பு வந்து அந்த சிவில் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பு தான் வந்து இறுதியானது அப்படின்னு சொல்கிறாரு. செக்ஷன் 44 ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா சொல்கிறாங்கன்னா சொத்து பரிமாற்ற சட்ட பிரிவு 44 படி ஒரு சொத்தை வந்து அன்டிவைடட், இப்போ பாகம் பிரிக்காத சொத்தை வேற ஒருத்தருக்கு வந்து விற்கிறத தடை பண்ண முடியாது. அவர் விற்கலாம், ஆனால் வந்து அது கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்குகளோட இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங்லி த ரிட் பெட்டிஷன் இஸ் அலவுட் அட் த ரெஃப்யூசல் ஸ்லிப் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் dated 2/3/2024 stands quashed and third respondent is directed to register the sale deed dated 12/3/2024 presented by the petitioner within the period of 1 month from the date of receipt of இந்த 12/13 பத்திரப்பதிவுக்காக கொடுத்த அந்த இதை வந்து ரத்து பண்ணி மறுத்த இதை வந்து ரத்து பண்ணுறேன், அதனால் இந்த பத்திரத்தை வந்து கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு பார்ட்டிக்குள்ளே ஒரு சொத்து சம்மந்தமாக சிவில் சொத்து சம்மந்தமாக ஒரு சொத்து சம்மந்தமாக ஒரு வழக்கு சிவில் வழக்கோ இல்லை பாகப்பிரிவினை வழக்கோ நிலுவையில் இருக்குதுன்ற காரணத்தை காட்டி ஒரு சொத்தை வந்து விற்கிறத வந்து சார்பதி வளத்தில் போய் சொத்தை அவருக்கு சொந்தமான சொத்தை விற்கிறத தடை பண்ண முடியாது. எப்போ தடை பண்ண முடியும்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த சிவில் சூட்டு போடும்போது அந்த சொத்து உங்களுடைய வழக்கு இறுதி தீர்ப்பு போகிற வரைக்கும் இந்த சொத்தை விற்கக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு இருந்தாலொழிய விற்கிறத தடை பண்ண முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லுது. இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தடை உத்தரவு இல்லை அப்படின்னா அந்த சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள் வந்து சிவில் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதாலே சொத்தை பதிவு பண்ண மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதுலேருந்து நம்ம நிவாரணம் பண்ணணும். என்ன பண்ணோன்னா, நீங்கள் லோயர் கோர்ட்டில் ஏதோ ஒரு பாகப்பிரிவினை கேஸோ இல்லை ஒரு நிலத்து சம்மந்தமாக ஏதோ ஒரு கேஸ் போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி போடும்போதே அந்த மெயின் சூட்டை போடும்போதே அதில் ஒரு இடைக்கால மனு ஒன்று ஐஏ ஒன்று போடணும், இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஒன்று போட்டு இந்த வழக்கு இறுதி உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் இந்த தாவா சொத்து சம்மந்தமாக எந்த வில்லங்கமும் எதிர்மனு பிரதிவாதி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் சமயத்தில் வந்து தடை உத்தரவு கொடுக்கும். அதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணும், ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் போட்டுரும். இப்போ இருக்கிற நிலையை அப்படியே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உத்தரவு வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சொத்து நிலுவையில் இருக்கும்போது அந்த எதிர்பார்ட்டி போய் இந்த மாதிரி பத்திரப்பதிவு பண்ணுற வேலையை பண்ண மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிலுவையில் இருக்கும்போது உனக்கும் நமக்கு தான் நிலத்து சம்பந்தமாக பிரச்சனை, சொத்தை வேறு ஒத்துட்டு கூட நீ ஆச்சு அவனாச்சு பார்த்துக்கோ, நான் வெளியில் எஸ்கேப் ஆகிடுறேன் அப்படின்றதுக்கா நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா எதிர்பார்ட்டி அந்த மாதிரி நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணுவான். கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், சொத்தை வேறு ஒருத்தர் விற்கிறதுக்கு பண்ணுவான். நம்ம பதட்டமாகி இப்போ ஆட்சேபணம் மனுலாம் கொடுப்போம், ரிஜிஸ்டர் காதிலே வாங்க மாட்டார் அதை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுறது தப்பு பண்ணாத இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, உஷாராக சிவில் கேஸ் போடும்போது முதலியே இந்த சொத்தை வந்து இந்த வழக்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரைக்கும் எந்த வில்லங்கமும் படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு கேட்கணும். இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் கேட்டு ஒரு ஐஏ பெட்டிஷன் போடணும். வக்கீல்கிட்ட சொல்லணும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வக்கீலை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல வக்கீலாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் சொல்கிற வேண்டிய விஷயங்களை நீங்கள் சொல்லாத விட்டுட்டு முதலே பண்ணாத விட்டிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ திடீர்னு சிவில் சூட்டு போட்டிருப்பீங்க, நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில கோர்ட் லீவ் வந்துவிடும். லீவ் வர 4 நாள் லீவில் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்டி என்ன பண்ணுவான், வெள்ளிக்கிழமை போய் அது விற்கிறதுக்கு போயிடுவான். சனி ஞாயிறு லீவ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது? அந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், முதல்லையே சிவில் மெயின் சூட்டு தாவா வழக்கு சிவில் வழக்கு நீங்கள் நில சம்மந்தமாக சொத்து சம்மந்தமாக போடும்போதே இந்த வழக்கு சொத்தை இந்த பிரதிவாதி இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் எந்த வில்லங்கமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு கேட்டு ஒரு மனு செஞ்சிங்கன்னா கோர்ட்டு வந்து தடை உத்தரவு சமயத்தில் கேட்டுட்டு கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா ஸ்டேட்டஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா விற்காத இருக்குன்னா அதே மாதிரி அதை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டா உங்களுக்கு கடைசி வரைக்கும் தொல்லையே இருக்காது. தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சிங்க. இந்த மாதிரி வழக்கில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கணும். நீங்கள் புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு ஏற்படுற பாதிப்புலேருந்து தப்பிக்க முடியும். இந்த விஷயம் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.
இந்த தீர்ப்பு விவரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் படித்து பார்த்துங்க.